வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் மற்றும் அவங்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் செங்கல்பட்டு குடும்பநல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கிற அந்த விவாகரத்து மனு தான் இன்னைக்கு மொத்த சோஷியல் மீடியாலே ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது. இதை பற்றி தமிழ்நாட்டோட மிகப்பெரிய அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு விஷயம் கையில் இருக்குது. அதாவது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோட தரப்பினர் கையில் இருக்குது. இதை சரியான இடத்துல அவங்க உபயோகிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எனக்கு ஆரம்ப காலத்திலே தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான விஷயத்தை அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் 200% நம்பினேன். ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னா, அரசியல் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாகரிகம் இருக்குது. அதாவது யாருமே யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் இதில் இழுத்து பேச மாட்டாங்க. அவங்களுடைய கொள்கையோ இல்லை கருத்துக்களையோ இல்லை அவங்க பேச்சையோ விமர்சிப்பாங்களே தவிர இந்த மாதிரி ரொம்ப தரக்குறைவாக பண்ண மாட்டாங்க. ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இன்னைக்கு பூதாகரமாக கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்னா இதுக்கு கண்டிப்பாக ஆளும் தரப்பினரோட பங்கு இதில் இல்லை அப்படின்னு நாம் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக இதில் அவங்களுடைய பங்களிப்பு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இன்னொரு விஷயம், ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை கிளப்பி விட்டதாக இருக்கட்டும், இன்னொன்று இது இன்னமும் சோஷியல் மீடியாவில் ஒரு பேசு பொருளாகவே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களுடைய பங்களிப்பு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக வர பட்சத்தில் கண்டிப்பாக விஜய்க்கு அந்த இமேஜ் பெண்கள் கிட்ட குறையும். கண்டிப்பாக 40 வயதை கடந்தவங்களை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இமேஜ் குறையும். அதாவது பெண்கள் விஷயத்தில் ரொம்ப இழிவாக நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி அவங்கள மேக்ஸிமம் இவர்கிட்ட டைவெர்ட் பண்ணுறதா. ஏன்னா லேடிஸ் ஓட்டு அப்படிங்கிறது ஒரு ஆள்ற கட்சிக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஆதிகால கட்சிகளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்கள எந்த அளவுக்கு வசப்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கி மகளிர் உரிமை தொகையை கிட்டத்தட்ட 1000 ரூபாய் இன்னும் உயர்த்தி 2000 ரூபாயாக கொடுக்க போகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் பக்கமாக ஒரு நியூஸ் கேட்டேன். அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகையை 2000 ரூபாயா உயர்த்தி கொடுக்கலாம், அவங்களுக்குன்னு இன்னைக்கு ஒரு உரிமையை கொடுக்கலாம், அவங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம அரசு செயல்படுது. ஆனால் இப்போ இருக்கிறவங்களாம் கட்சி ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, சொந்த மனைவியவே ரொம்பவும் கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க. ஆனால் இந்த அரசு மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்து அவங்களுடைய கையை உயர்த்தி பிடிக்குது. அப்போ யார் மகளிருக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போகிறாங்க. ஸோ இதை பார்த்தாலே என்ன நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது மகளிர் நிறைய பேர் தாவே கலந்து கூட்டமாக விலகி போய் டிஎம்கேல சேர்றாங்களாம். நீங்கள் கூட்டமாக விலகிக்காங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன் உடனே அங்கே போய் சேரணும்? நீங்கள் போய் ஏடிஎம்கேல சேரலாம், இல்லை வேறு கட்சிகளில் சேரலாம், இல்லை நீங்கள் சேராமே இருக்கலாம். அது எப்படி இங்கேருந்து இன்னைக்கு விலகுறீங்க, உடனே போய் டிஎம்கேல ஜாயின் பண்ணுறீங்க? இதெல்லாம் பார்த்தாலே ஒரு சின்ன குழந்தைக்கு கூட புரியும். இது ஒரு பக்கா பிளான், பக்கா செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த அளவுக்கு நீங்கள் ட்ராமாட்டிக்காக ஒரு விஷயத்த பண்ண வேணாம். இந்த விஷயத்தை நீங்கள் இப்படியே விட்டுருந்தா கூட இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அது நீங்கள் ஊதி பூதாகரமாக பெருசு பண்ணுற அப்படிங்கிற பேரில் நீங்கள் பண்ணி வச்சிருக்கிற விஷயங்கள் தான் மக்களுக்கு ரொம்ப அப்பட்டமாக தெரியுது. இதுவும் ஆளும் தரப்பினரோட வேலை அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்பவும் அப்பட்டமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் தன்னுடைய யூடியூப் சேனலில் இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு விஜய் தரப்பு என்ன சொல்லிட்டு தரப்பு என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் ஹியரிங், அதாவது ஏப்ரல் 20 வரைக்கும் இதை கொண்டுட்டு போகக்கூடாது, அதுக்குள்ளேயே முடிச்சிடணும் அப்படிங்கிற பட்சத்தில் சமரச நடவடிக்கைக்கு முன்னெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட தன்னுடைய குழந்தைங்களுக்கு 250 கோடி ரூபாய் கொடுத்துடலாம், தலா 250 கோடி கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் சென்னையில் முக்கியமான இடத்துல செயல்பட்டு வர திருமண மண்டபங்கள், அதாவது சங்கீதா பேரில் செயல்பட்டு வர திருமண மண்டபத்தை அவங்களுக்கே கொடுத்துடலாம். அவங்க பேரில் இருக்கிற ஷேர்ஸ் பிஸ்னஸ் எல்லாமே அவங்களே எடுத்துக்கிட்டோம் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இது நான் என் குழந்தைங்களோட எதிர்கால நல்லதுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி அசோக் நகரில் வீடு எடுத்து தங்கியிருக்காரு அவருடைய பையன், பொண்ணு பிஜியில் தங்கி படிக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணோட பட்டமளிப்பு விழாக்கு கூட இன்றைக்கி ஜெயசன் சஞ்சய் மட்டும் தான் போயிருந்தாங்க, அப்பா அம்மா யாருமே வரல. குழந்தைங்க இப்போ தனித்து விடப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மனுவில் சங்கீதா விஜய் மென்ஷன் பண்ண ஒரு விஷயமே தான் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகிறதாகவும், அதனால் குழந்தைங்களோட ஃபியூச்சர் கரியரை தன்னால் அதிகபட்சம் கவனிக்க முடியாத போகிறதாகவும் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. ஸோ இதில் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த டிப்ரெஷன் ப்ரெஷர் தானாக குழந்தைங்க மேலே போய் விழுது. குழந்தைங்களை அவங்க கவனிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது. அதாவது அதிகபட்சம் கணவன் மனைக்கு சண்டை அப்படின்னாலே அதனுடைய விளைவு இம்பாக்ட் எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா, குழந்தைங்கிட்ட கோவமாக நடந்துக்கிறது, கத்துறது, இது நார்மலாகவே ஒரு விஷயம். ஆனால்
4 வருடங்கள் 5 வருடமா பேச்சுவார்த்தை இல்ல அப்படிங்கும்போது, அந்த அந்த மனநிலை எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அந்த ரொம்ப ஒரு ரசிகையா இருந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு இன்னைக்கு விஜய பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ஸோ வந்து இது கம்ப்ளீட் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். இத வந்து ஈஸியா அவங்களால ஓவர் கம் பண்ணி வந்திருக்க முடியும். ஆனா, அதுக்கு வாய்ப்ப வந்து நம்ம விஜய் தான் குடுக்கல. ஏன்னா, அவரு வந்து அந்த டைம்ல 2021லேருந்து கரியரோட பீக்ல இருந்தாரு. ஸோ அவரால எதையுமே பண்ண முடியாது. இப்ப சுத்தமா பண்ண முடியாது. இப்ப கிட்டத்தட்ட 8 மாதங்களா வந்து இன்னைக்கு அரசியல் நடவடிக்கைகள எடுத்துட்டு வராரு. அதுக்கு வந்து நேஷனல் லெவல்ல ஒரு மனுஷனுக்கு ஒரே ஒரு மனுஷன் தமிழகத்திலேருந்து வந்த அந்த ஒரு மனுஷனுக்கு நேஷனல் லெவலில் ப்ரெஷர் கொடுத்தா பிஜேபி ஒரு பக்கம் கூட்டணி கலைக்கிறாங்க, இந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணிக்கு, ஏடிஎம்கே கூட்டணிக்கு, இந்த மாதிரி கூட்டணி பிரச்சனைகளுக்கும் அது மாதிரி கட்சியோட கொள்கைகள் திட்டங்களை பலப்படுத்தணும், கட்சியோட அந்த அணியை பலப்படுத்தணும். இந்த மாதிரி ஒரு இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஃபேமிலி பிரச்சனை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா ஃபேமிலி அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அ ஹார்ட். அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் எப்பயுமே இடம் இருக்கும். அதனால் அவங்க வந்து கொடுக்குற அடி வந்து எல்லாத்த விட ரொம்ப ஒரு வலி கொடுக்குறதா இருக்கும். ஸோ வந்து இந்த நேரத்தில் வந்து தாவேகா தலைவர் விஜயோட பொண்ணு வந்து அவங்க கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்களாம். அதாவது இது வந்து கண்ணா, இந்த இந்த விஷயம் வந்து இப்போ உனக்கு சொன்னால் புரியாது. இப்போ வந்து அம்மா கேட்குற விஷயத்த நான் அவங்களுக்கு கொடுத்துட்றேன். அவங்க வந்து கிட்டத்தட்ட 2-3 இயர்ஸ்க்கு மேலே இந்த விஷயத்தை என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு விலைக்கு சொன்னாலும் அவங்களுக்கு அது புரிகிற மனநிலையில் அவங்க இல்லை. அதனால அம்மா கேட்குற விஷயத்த நான் கொடுத்துட்றேன், அதை அம்மா வாங்கிக்கிட்டோம். ஆனால் ஒரு நாள் வந்து அம்மாவுக்கு அந்த விஷயம் புரியும், அவங்க பண்ணினது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு புரியும். அப்போ அவங்க திருப்பி என்கிட்ட வந்தால் போதும். இப்போ அவங்க சொல்கிறாங்கல்லடா கண்ணா, 4 வருஷமாக டிப்ரெஷனில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க, நான் சொல்லலை. ஏன்னா அம்மா அப்பா 2 பேருமே லவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய வயசுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியாது. நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முக்கியமாக ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க, நல்லா படிங்க. ஏன்னா ஃப்யூச்சர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ நீங்கள் அதுக்கு இப்போ போடுற ஹார்ட் ஒர்க் வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து ரொம்ப அழகாக பிரகாசமாக இருக்கும். ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த ப்ராப்ளம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற வந்து விஷயங்களை விட்டுறாதீங்க. இந்த விஷயத்தை தயவுசெய்து உங்கள் மைண்டுக்கோ இல்லை நீங்கள் போட்டுக்கவே வேண்டாம். ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து அம்மா அப்பாக்குள்ளே இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இட் வில் பி ஓகே, இட் வில் பி ஆல் ரைட். ஸோ இதை பற்றி நீங்கள் அதிகமாக ஒரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா திவ்யா வந்து தாவேகா தலைவர் விஜயோட ரொம்ப வந்து பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சின்ன குழந்தையிலேருந்தே திவ்யாவை வந்து விஜய்க்கு வந்து ரொம்ப கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சங்கீதா விஜய் வந்து ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து என்னை விட அவருக்கு வந்து அவர் பொண்ணை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னையும் ஜேசனையும் விட திவ்யாவை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். திவ்யா எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. திவ்யா வந்து ஒரு அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, திவ்யாவை பார்க்கும்போதுலாம் எனக்கு என்ன அறியாமே எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி விஜய் சொல்லுவார். எனக்கு அது அர்த்தமே புரியாது. ஆனால் திவ்யா வந்து எனக்கு ஒரு லக்கி சாம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா திவ்யா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்தோடனே அவங்க வந்து திவ்யாவை பார்க்கணும். அப்போ தான் வந்து விஜய்க்கு வந்து ஹாப்பியாக இருக்கும். அவங்க குழந்தையா இருக்கும்போது வீட்டுக்கு வந்தோடனே அவங்க சரி அவங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி வெயிட் பண்ணி அவங்க கூட விளையாடிட்டு தான் மறுபடியும் அவர் தூங்க போவார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சின்ன குழந்தையிலேருந்தே ரொம்ப திவ்யாவை பேம்பர் பண்ணி வளர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் வந்து திவ்யாவுக்கும் நம்ம தாவேகா தலைவர் விஜய்க்கும் இருக்கிற அந்த அழகான ரிலேஷன்ஷிப்பை பற்றி ரொம்பவும் க்யூட்டாக வந்து அப்போது ஒரு இன்டர்வியூவில் வந்து சங்கீதா